ஹலோ மக்களே, ஹாப்பி ரிலாக்ஸிங் சண்டே. எல்லாரும் இன்னைக்கு ரிலாக்ஸாக இருப்பீங்க. இன்னைக்கு ஏதாவது சண்டே படத்துக்கு இவங்க வெளியே போயிருப்பீங்களா? என்ன ஹாலிடே அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி எல்லாருக்கும் ஜாலியான சண்டேவாக போயிருக்கிறதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகிருக்க வேண்டிய நம்ம கருப்பு படம் கொஞ்சம் சர்ச்சைகளுக்கு அப்புறம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆச்சு. அதுக்காக ஆர்ஜே பாலாஜி எல்லாம் கூட கண்கலங்கி வீடியோ போட்டிருந்தாப்புல. அவருடைய வேண்டுதலுக்கு நிறைவேற்றி வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. படமும் நல்லா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்க பார்த்துட்டு இருக்க முடியுது. ஒரு கருப்பசாமி ரோலில் சூர்யா அவர்கள் நடிச்சிருக்காங்க தான் சொல்லியிருக்காங்க. 2 பேருக்கும் கருப்பு ஃபிலிம் அந்த டீமுக்கும் என்னுடைய கங்க்ராச்சுலேஷன். இந்த படத்தில் கருப்பசாமியா வந்து சாமி வந்து இறங்கி கெட்டவங்கள்லாம் அடித்து துவம்சம் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி ரீல்ஸை பார்த்தேன். சின்ன சின்ன கிளிப்ஸு வந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு வேலை இருந்துச்சு, அதனால நான் அந்த படத்துக்கு இன்னும் போகல. என்னுடைய இந்த படத்தோட கருத்து எப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, நம்ம எல்லைச்சாமி, கருப்பசாமினாவே எல்லைச்சாமி தான். ஊர் எல்லைக்கு வெளியில இருந்து ஊரில் அப்பாவி பொதுமக்களை பாதுகாத்து வர மிருகங்கள்கிட்டையும் கொள்ளைக்காரங்கள்கிட்டையும் காப்பாற்றி நிற்கிற காவல் தெய்வமாக தான் கருப்பசாமி அப்படின்றத நம்ம முன்னோர்கள் வழிவகையாக சொல்லியிருக்காங்க. இந்த கருப்பசாமி, கருப்பு, வேடியப்ப, முனியப்ப, பாண்டிமுனி, இந்த மாதிரி பல பல சாமிகள் பேர்னு சொல்லிட்டு போகலாம். இந்த சாமி பேர்லாம் எதுக்கு அப்படி வச்சிருக்காங்கன்னா, இவங்க எல்லாருமே முன்னாடி, ஏன்னா அப்போல்லாம் இந்த போலீஸு அந்த மாதிரிலாம் இல்லைல்ல. அப்போ எல்லாமே ஒரு மனித குழுவாக தான் எல்லாமே இருப்பாங்க. எல்லாம் கூட்டமாக இருப்பாங்க. இரவுல தூங்கும் போது, பொதுமக்கள் எல்லாம் தூங்கும் போது, பெண்கள் எல்லாம் தூங்கும் போது, அப்போ வந்து இந்த ஊருக்குன்னு, இந்த குழுவுக்குன்னு ஒரு ஆளோ 4 ஆளோ அவங்கள தேர்ந்தெடுத்து நல்ல தைரியசாலியாகவும் பலசாலியாகவும் இருக்கிற ஆளுங்களை தேர்ந்தெடுத்து அப்போ காவலுக்கு போடுவாங்க. அப்படி காவலுக்கு போய் வீரமரணம் அடைஞ்சவங்களுக்கு ஒரு நம்ம என்ன சொல்றது, இறந்தவங்களுக்கு ஒரு நடுக்கல் மாதிரி வைப்பாங்க. அந்த நடுக்கல்லுக்கு ஒரு பேரு, வேடியப்பன், கருப்புசாமி, கருப்பு, இந்த மாதிரி முனியப்பன், பாண்டிமுனி, இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த மாதிரி இறந்த வீரர்களுக்கு காவல் இருந்து இறந்தவங்களுக்கு காவல் தெய்வமா அப்படி கும்பிட்டு வந்ததா தான் நம்ம வழிவகையா சொல்லியிருக்காங்க. நாம் அப்படிதான் இருக்கோம். அந்த மாதிரி ஒரு கஷ்டத்துலேயும் ஒரு மிருகங்கள்கிட்டையும் இருந்து காப்பாத்தின ஒரு காவல் தெய்வமா இன்றைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையில மக்களுக்கு அநீதி நிலைக்கும் போதும், அவங்க ஒரு குற்றத்துல மாட்டிட்டு இருக்கும் போதும், ஒரு குற்றவாளிகிட்ட இருந்து காப்பாற்றி விடுறதும், கருப்பசாமியா கருப்பு கோட்டு போட்டு இருக்கிற வக்கீலுங்க தான். அவங்களதான் அப்படி கருப்பசாமியா சித்தரிச்சு இந்த படம் வந்திருக்கும் அப்படின்னு நான் யூகிக்கிறேன். அது என்னுடைய யோகமா இருந்தாலும் இதை நீங்க இப்படி யோசித்து பாருங்க. அன்னைக்கு இருந்த மிருகங்கிட்டையும் அன்னைக்கு இருந்த கொள்ளைக்காரங்ககிட்டையும் காப்பாற்றி கொடுத்த அந்த கருப்பசாமியை நம்ம கடவுளா யோசிக்கும் போது, இப்போ அப்பாவி மக்கள்கிட்ட அவங்களுக்கான சரியான சட்ட நடவடிக்கையை எடுத்து வாதாடி அவங்களுக்கு சரியான நியாயத்தை வாங்கி கொடுக்குற ஒவ்வொரு வக்கீலும் கருப்பசாமியை தான், அந்த கடவுளாக தான் நம்ம பார்க்கணும். அவங்க நல்லதுக்காக நீதிக்காக போராடி அந்த வெற்றியை, அந்த நீதியை நிலைநாட்டினாங்கன்னா அவங்க கருப்பசாமியை ஆகலாம். இல்லை, அந்த ட்ரெய்லர்லேயே சின்ன சின்ன கிளிப்ஸுங்க வந்துச்சு, கட்ட பஞ்சாயத்து நடக்குது, அப்படி இவங்களே பேரம் பேசி முடிச்சுக்கிறாங்க. அப்படி நடந்தாங்கனாக்கா அவங்க அந்த கருப்பு கோட்டை போட்டு
அந்த கருப்பசாமி இடத்துக்கு ஸ்தானத்துல இருக்கிறதுக்கு அவங்க தகுதியானவங்களான்றத அவங்களே முடிவு பண்ணி, ஒரு உயிரை காப்பாத்துறவன் மருத்துவராக இருந்தாலும் அவங்கள கடவுளா பாவிப்பாங்க. அந்த மாதிரி உங்களை கருப்பு கோட்டு போட்டு வக்கீலா மட்டும் இல்லை, அந்த கருப்பசாமியாவே பார்க்குறாங்க. ஆர்ஜே பாலாஜியோட எண்ணத்துக்கும் எங்களுடைய அந்த மதிப்புக்கும் மதிப்பளிக்கிற அத்தனை வக்கீலுங்களுக்கும் ரொம்ப நன்றி. நீங்க தான் அந்த கருப்பசாமி, வாழும் கருப்பசாமி. நீதியை வென்று அப்பாவி மக்களுக்கும் நீதி வேணும்னு வரவங்களுக்கும் நீங்க கொடுப்பீங்கன்னு நம்புறேன். நன்றி.